யார் இவர்கள் மூவரும்? தனது வாழ்க்கை பயணத்தில் கஷ்டத்தை சந்தித்து அவரவர் வாழ்க்கையில் தான் எப்படியாவது ஒரு நிலைக்கு வரணும் என்று எண்ணி விஜய் டிவியின் அது இது எது நிகழ்ச்சியின் மூலம் மூவரும் அறிமுகமானார்கள். சிரிச்சா போச்சு நிகழ்ச்சியின் மூலம் உலகமெங்கும் இவர்கள் பெயர் அறிமுகமாச்சு. தன்னிகர் பெற்ற ஆற்றலை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கும் இவர்கள்தான் விஜய் டிவியின் சிரிப்பு ஜாம்பவான்கள் அமுதவாணன், பழனி பட்டாளம், திவாகர். இவர்கள் மூவரையும் எங்களது 36வது விருது வழங்கும் விழாவிற்கு வரவேற்பதில் தணிகை எஸ்டேட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிரைவேட் லிமிடெட் பெருமிதம் கொள்கிறது. எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சத்தம் கம்மியா இருக்கு. சாப்பிட்டு வந்த மந்தத்தில் இருக்கீங்களா? ஹலோ செக். கொஞ்சம் அண்ணே வால்யூம் வைங்க. இங்க பாருங்க, நாங்க பேசுறதே கேட்கல உங்களுக்கு. ஹலோ செக். அதுதான் சொல்றாங்க. இல்ல அவுது கம்மி பண்ணீங்க, எந்த நல்லா வச்சுங்க. ஹலோ செக். யோ எல்லாருக்கும் வணக்கம். தெரியுதா? ஹலோ செக். இன்னும் கொஞ்சம் வச்சுங்க. க்ரௌடு நிறைய பேர் இருக்காங்க. ஹலோ செக். சூப்பர். கேக்குதா? யாரு? ஓகே. நாங்க பேசு என்னடா அது? தெரியுதா? ஏரியா. ஹலோ. இல்ல டிஜே ஏதாவது பண்றீங்களா? ஹலோ. எப்பா கரெக்டா தானே பேசுற? ஹலோ. ஏதோ ஒரு அமானுஷம் உள்ள வந்துருச்சியா? தீபாவளி முடிஞ்சு எவ்வளவு நாள் ஆகுது இன்னும்? ஹலோ. இதை காட்டு. சரி, ஹலோவே அறவர் சொல்ல போறியா? எப்படி முடிவு பண்ணிட்டு எப்படி? அதான் தெரியலையே. ஹலோ செக். ஹலோ. என்னடா அது? காட்டு. நான் பேசுறேன். ஹலோ செக். ஹலோ. ஆமாயா, ஏதாச்சும் நல்லா கேட்டா செக் பண்ற. ஹலோ. என்னடா? ஹலோ செக். இது ஓகே. இந்த மாதிரி கேட்டா இருக்கு. ஸோ ஓகே. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருந்தால் நல்ல ஒரு கைத்தறி கொடுங்க. சூப்பர். இந்த மேடைக்கு என்ன அழைத்த நம்ம தணிகை குடும்பத்துக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிக்கிறேன். இந்த 36வது இந்த ஆண்டு நிகழ்ச்சியில் நாங்கள் கலந்து நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களுக்கு எல்லா நிகழ்ச்சிக்கும் சப்போர்ட் பண்ணிவிட்டு ஓட் பண்ணிட்டுருக்க மக்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது போன்ற நேரத்தில் தான் உங்களை சந்திக்கக்கூடிய அந்த தருணம் நடக்குது. ஸோ மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுட்டு, இங்கே எத்தனை பேர் விஜய் டிவி பார்த்துருக்கீங்க? ஆஹா, பரவாயில்ல. ஃபஸ்ட் டைம் எல்லோரும் கை தூக்கியிருக்காங்கய்யா. இல்லை, ஃபஸ்ட் டைம் எல்லோரும் கை தூக்கியிருக்காங்கன்னு. சூப்பர். இங்கே தளபதி ஃபேன்ஸ் அதிகமா, தலை ஃபேன்ஸ் அதிகமா? என்ன சைலண்டாக இருக்கீங்க? தலை ஃபேன்ஸ் அதிகமா, தளபதி ஃபேன்ஸ் அதிகமா? நீங்க பேசினா மட்டும்தான் யாருக்கு ஃபேன்ஸ் அதிகம் அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும். அதான் கேட்குறேன். தளபதி ஃபேன்ஸா தலையா? சரி, நான் இப்போ தலைன்னு சொல்கிறேன். அதுக்கு தம்பி இருங்க தம்பி. நான் தலை சொல்றேன். அப்ப எத்தனை பேர் தெரியுங்க? தளபதி எத்தனை பேர் தெரியுமா? பாப்போம். தலை. இப்ப பாரு, தளபதி. சூப்பர். அப்ப தளபதி வாய்ஸ் நான் பேசுறேன். தலை வாய்ஸ். ஓகே. ஏன்னா இதை செக் பண்ணிட்டு தான் நம்ம இறங்குறது. அதுக்காக தான். ஸோ தளபதிக்கு எத்தனை பேர் எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க பார்க்குறாங்க. அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு அழகான ஆண்மாக இருந்தால் மேலே வாங்கலேன். நாங்கள் காமெடி படத்தில் அவர் யாரை ஒருத்தருவாங்க. வாங்க வாங்க, யாராவது ஒருத்தர் வாங்க. ஒரு சின்ன வயசா இருக்கணும். ஒரு 60 வயசு உள்ள இளைஞர் இருந்தா மேல வாங்க. 60 வயசு உள்ள இளைஞர். 60 வயசு. சரி, ஒரு 55. யார வேணா இருக்கலாம். இங்க இருக்கும். யாரும் கூட முடியாது. பேமெண்ட் கட் பண்ணுவீங்க. இங்க வேணா. இங்க பாரியா? யாரு அண்ணா வரீங்களா? அண்ணா நீங்களா? அண்ணா அவர் வாங்கண்ணே. ஆஹா அண்ணா அண்ணா வரவரை கெடுக்குறீங்க நீங்க. நீங்க வாங்க பாட்டு போட்டா அப்படி வாங்க. அப்படியே எகிரி வாங்கண்ணே. ஆஹா வாங்க. சூப்பர். அண்ணா வணக்கண்ணே. என்ன சொன்னீங்க?
வச்சு காமெடி பண்ணிட்டு போறீங்க. ஆஹா சூப்பர்ண்ணே. ஆனால் விஸ்வாசம் அஜித் மாதிரி இருக்காரு. ஒரு நல்ல ஒரு கைத்தறி கொடுங்க. கூப்பிட்ட உடனே வந்து எதுவுமே யோசிக்காமல் வராரு இல்லையா, அந்த ஒரு மனசுக்கு தான் உண்மையாக பெரிய விஷயம்னு. ஓகே, ஏன்னா இந்த மாதிரிலாம் பண்ணாதான் லாஸ்ட்டில் போகும்போது என் மேலே காண்டாக மாட்டீங்க, அதுக்கு தான். வேற ஐயா கிட்ட மைக் கொடுங்க. அண்ணா உங்கள் பேர் என்ன? தணிகை தியாகராஜன். அப்பு ஸ்னேக் பாபு. ஏய் யார்? ஆனால் உண்மையாகவே உடம்பெல்லாம் ஃபிட்டாக வச்சிருக்கீங்களே இந்த வயசு வந்து உடம்புலாம் நல்லா. ஜிம்பாடிடா ஜிம்பாடி. ஆம்ஸ் பாத்தியா? ஸ்டமக்க பத்தியாடா? குத்துரா. அண்ணா உங்களுக்கு லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜாண்ணே? கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்கண்ணே. லவ் மேரேஜ் தான், பொண்டாட்டி எங்கேயோ உட்காந்துறாங்க. ஓ பயத்திலே சொல்றீங்க லவ் மேரேஜ் தான், ஆனால் பொண்டாட்டி பக்கத்தில் இருக்காங்க. ஓகேண்ணே. ஏன்னா நாங்களாம் காமெடி பண்ணி பார்த்துருப்பீங்க, இப்போ நீங்கள் தான் பண்ண போகிறீங்க. நம்ம தணிக்கை குடும்பத்தை வந்து நீங்கள் தான் சந்தோஷப்படுத்த போகிறீங்க. ஒன்றும் இல்லைண்ணே, ஒரு வாய்ஸ் ஒன்று சொல்லித்தரேன், அதை பார்த்து நீங்கள் எல்லாருமே கற்றுக்கலாம். உண்மையாக இதை பண்ணி தான் நான் விஜய் டிவியில் வின் பண்ணோம். உங்களுக்கு ஒரே வாய்ஸ் சொல்லித்தரேன். பிரகாஷ் ராஜ் ஃபேன் எத்தனை பேர் இருக்கீங்க? பிரகாஷ் ராஜ். இப்போ பிரகாஷ் ராஜ் மாதிரி அண்ணன் பேச போகிறாரு பாருங்கள். அண்ணன் பிரகாஷ் ராஜ் வாய்ஸ் மாரி பேசினா ஒன்றும் இல்லை, வாமிட் எடுத்தாலும் போதும் அவர் வாய்ஸ் தர்றேன். வாமிட் எப்படி எடுப்பீங்க? எடுங்க அது கரெக்ட் தான். ஒரு 10 மணிக்கு மேலே, ஒரு 10 மணிக்கு மேலே, ஒரு 10 மணி மேலே வராது. ஓகே சூப்பர். அண்ணன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் நினைக்கிறேன். இதே மாதிரி வாமிட் தான் பிரகாஷ் ராஜ் வாய்ஸ் எப்படி பாருங்க. அண்ணா வாமிட் எடுங்க. ஓகே இப்போ என் கூட பண்ணுங்க, கொஞ்சம் பேக்கில் வந்துருங்க. ஓகே என் கூட பண்ணுங்க. இங்கே பாருங்க. வாவ் வாவ். இப்போ என் கூட பண்ணோம். வா 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 வா. ஏன் கூட வரணும்? ஏன் கூட வரணும்? தனியாக போயிடு வாங்க. என் கூட பண்ணுங்க. நல்லா பாருங்க. ரெடி ரெடி ரெடி. நான் பண்ணல, செக் பண்ண அதான் கரெக்டாக. ஏன்னா கொஞ்சம் மிஸ் ஆன டைமிங் போயிடுச்சு, அதுதான். இங்கே பாருங்க. கை அந்த கை காஸ்ட்லி போனோன்னு வச்சுக்குவா. சரி ஓகே. மைக் இந்த கையில். ஓகே அவ்வளோதான். இங்கே ஓகே ஓகே ரெடி ரெடி. வாவ். மைக் கிட்ட வச்சுங்க. வாவ். வவ் இல்லைண்ணே, வாவ் வாவ். சூப்பர். அது ஒரு நல்ல லாகமா. வாவ் வாவ். சூப்பர். வாவ் வாவ். வாவ் வாவ். வாவ் 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 வாவ். அவ்வளோ ஸ்பீட் ஓடுறாரு. கரெக்டாக பண்ணீங்க. வந்துட்டீங்க அவ்வளோண்ணா. வாவ். மைக் கிட்ட வச்சுங்க. வாவ் வாவ். வாவ் வாவ். வாவ் 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 வாவ். வாடியா சலோ சலோ. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ சலோ. வா. அண்ணா வாவ் சலோ தானே சொன்னேன். சரி ஓகே. வா 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 வா. வாடியா சலோ ஐ லவ் யூ. இது முத்துப்பாட்டி கோட்டடி. வா 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 வா. பண்ணுங்க, சும்மா பண்ணுங்க. வாவ் 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 சலோ. இது முத்துப்பாட்டி கோட்டை. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ சலோ. வாடி சலோ. வாடி சலோ. சூப்பர். வாங்க மாட்டினீங்களா? அதாவது வாடி சலோ இதெல்லாம் ஓகே தான். உங்கள் ஒய்ஃப் எங்கே இருக்காங்க சொல்லுங்க, எங்கே இருக்காங்க? நீங்கள் வாடி சலோ எங்கே சொன்னீங்க? வாடி சலோ எங்கே சொன்னீங்க? ஒய்ஃப் குத்துக்கல்ல மாதிரி இங்கே இருக்காங்க. அங்கே விட்டுட்டு அதான் 2 தடவை சான்ஸ் கொடுத்தா, 2 தடவை வா 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 தேர்றாரு. வா வா வாடி செல்லம், வாடியா செல்லம். அடுத்தது அப்புறம் இன்னொன்று பெஸ்ட், வா வாடுகடிச்சு வாங்கடிச்சாலும் அப்படின்ட்டீங்க. சூப்பர். இருந்தாலும் நல்லா பெரிய விஷயம், சாதாரண விஷயம் கிடையாது. எனக்காக வந்து நல்லா பண்ணுறீங்க. நமிதா லாஸ்ட்டாக நமிதா வாய்ஸ் மட்டும். ஐயா நீங்கள் எங்கே போகிறீங்க? ஐயா இங்கே வாங்க வாங்க. என்னன்னா நாளன்னைக்கு ஒரு கல்யாணம், இன்னைக்கு வந்து நிலங்கு வைக்கிறாங்க, அப்படி தான் வந்திருக்காங்க. வாங்க. என்ன நீங்கள் பாட்டு ஸ்ட்ரைட்டாக போகிறீங்க? அண்ணன் ஒன்றில் இவர் கொடுத்தலாம், மைக் கொடுத்தலாமாண்ணே? சந்தோஷமாக கொடுத்தாரு பற்றி அண்ணன். அண்ணனுக்கு ஒரு நல்ல ஒரு அரங்கரை நல்ல ஒரு கைத்தறி கொடுக்கலாம். என்னண்ணே? அவர் தானே எம்டி. ஐயோ சரி வாங்க. இல்லை வாங்க வாங்க. எல்லாருக்கும் முக்கியமான வேலை தான். அப்போ இவங்கெல்லாம் முக்கியமான வேலை விட்டு வந்துருக்காங்க. எல்லாம் முக்கியமான வேலை தான். சிம்பிள். நமிதா ஃபேன்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்க? ஓகே இருப்பீங்க, ஆனால் எல்லாத்தையும் அதை மறைப்பீங்கன்னு நினைக்கிறேன். நமிதா வாய்ஸ் தான் கழுத மாதிரி கத்தினாலே போதும். அதுலேருந்து நமிதா வாய்ஸ் வந்துடும். கழுது எப்படி கத்தோம்? மைக்கில் இல்லைங்க. உண்மையாகவே ஒரு எம்டி தான். ஒரு எம்டிக்கு வந்து எல்லா வேலையும் தெரிஞ்சிருக்கணும். இவர் பாருங்க, சின்ன சின்ன அந்த உயிரினத்தை கூட வந்து அதை அனலைஸ் பண்ணுறாரு பாருங்க. கழுது எப்படி கத்தா கரெக்டாக பண்ணுறாரு. மறுபடியும் எனக்காக மறுபடியும். ஓகே இதுலேருந்து நமிதா இல்லை இது வந்து சிரிக்கிறதுக்காக இல்லை, அதுக்காக சிரிக்காமல் இருக்காதீங்க. சொல்கிறேன் அந்த வாய்ஸ்லேருந்து எப்படி நமிதா வாய்ஸ் போகுது அப்படி தான். இப்போ பாருங்கள் அவர் எப்படி நமிதா வாய்ஸில் பேச போகிறாரு மட்டும் பாருங்க. என் கூட பண்ணுங்க. பண்ணுங்க. ஓகே இதுலேருந்து நமிதா வாய்ஸ் எப்படி வருது பாருங்க. வந்துருச்சுன்னா கைத்தறி கொடுக்கலாம். என் கூட பண்ணுறேங்க. ரெடி?
மச்சான் நான் தான் உங்க நமிதா பேசுது. நான் தான் உங்க நமிதா பேசுறேன். ஓ விஜய், நான் விஜயகாந்த் கூட பண்ணிருக்கு, சரத்மாட பண்ணிருக்கு, இப்போ இவரு கூட பண்ண போற மச்சான் டான்ஸ் மச்சான். உங்களுக்கு மச்சான் ஜோர கைது மச்சான். என்னது அது முன்னாடிலாம் பண்ணனேன். நான் விஜயகாந்த் கூட பண்ணிருக்கு, சரத்மாட பண்ணிருக்கு. தப்பா இருக்கு அதெல்லாம். ஏங்க டான்ஸுங்க நீங்க தப்பா நீங்க அதே நினைப்பேன் தான். மச்சான் மச்சான் மாமா சித்தப்பா பெரியப்பா அப்படி இல்ல. மச்சான் நான் விஜயகாந்த் கூட பண்ணிருக்கு, சரத்மாட பண்ணிருக்கு, இப்போ இவரு கூட பண்ண போற மச்சான் டான்ஸ் மச்சான். உங்களுக்கு மச்சான் ஜோர கைது மச்சான். சும்மா ட்ரை பண்ணுங்க. டான்ஸ் டான்ஸ் தான் அதுல தெளிவா இருக்காரு. டான்ஸ் தான் வேற நான் என்ன சொன்னேன். மச்சான் நான் விஜயகாந்த் கூட பண்ணிருக்கு, சரத்மாட பண்ணிருக்கு, இப்போ இவரு கூட பண்ண போற மச்சான் டான்ஸ் மச்சான். உங்களுக்கு மச்சான் விஜயகாந்த் பண்ணிருக்கு. அதுக்காக என்ன இப்படி போட்டு பண்ணலாம் அவசியம் கிடையாது. நீங்க நார்மலோட பண்ணலாம். சரி ஓகே, இருந்தாலும் அவர் ஜாலியாக பண்ணதுக்காக அவருக்கு ஒரு நல்ல ஒரு கைத்தறி கொடுங்க. ஐயா அடுத்தது உங்களுக்கு இந்த இதுலேயே ஆவாத ஆள் யாருன்னா ஒருத்தருக்காங்களா? இப்போதைக்கு நீங்க தான். யாரா கோத்து விடுற மாதிரி? இப்போதைக்கு நீங்க மட்டும்தான். ஐயா அப்படி சொல்லுங்க. உங்களுக்கு இவரை வச்சு சரி நல்லா இருக்கும், திருப்தியாக இருக்கும், அப்படி யாரா இருக்காங்களா? யாரா ஒன்றா இருக்கலாங்க. அவர் ஜிப்பா போட்டுருக்கலாம், சேட்டு மாதிரி கூட இருக்கலாம். யாரு இல்லை யார் ஒன்றா உங்களுக்கு நான் எடுத்தா கொடுக்க முடியும். ஒரு ஆர்டிஸ்ட் தர உங்களை அவர் ஓடி கூட ஒளிலாம். இவரு இருக்காரு பாருங்க. என்ன ஒட்டு மொத்தமாக துப்பாக்கி படத்தை வரமே எல்லாம் ஓடுறீங்க இந்த பக்கம் இருக்காரு பாருங்க. எங்க தொக்கா இருக்கா போலியே. ஏன் வாங்க 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 வந்துருங்க. இந்த பாருங்க 2 ஆப்ஷன், ஒன்று நீங்க வரல நான் வந்துடுவேன். வாங்க அவருக்கு ஒரு நல்ல ஒரு கைத்து விடுங்க. ஐயா நடங்க அப்படியே அஜித் பாட்டு போட்டா 2 அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும். பரவாயில்லையா, பிரியாணில லெக் பீஸ் போட்ட மாதிரி வந்துக்கிறா போல. ஐயா சூப்பர், கோட் நல்லா இருக்கு, பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க. உங்களுக்கு மாசான பாட்டுலாம் போட்டிருக்காங்க. பாவம் இவருக்கு என்னன்னா வந்து ஆளு பர்சனாலிட்டில குறைய சொல்ல முடியாதுயா. இல்ல சூப்பரா இருக்கறா போல. நல்லா இருக்கு, நல்ல அம்சமா இருக்கறா போல. நீங்க எம்ஜிஆர் மாதிரி நல்ல கலரா இருக்கீங்க. சும்மா தக 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 தகன்னு மின்றீங்க. ஐயா அது எங்களுக்கு போட வழக்கமா மாத்தி உங்களுக்கு போட்டா தப்பா இருக்காது. ஏன் நான் இந்த கண்ணாடி போடாது இது போடுங்க, இப்பதான் நீங்க ஹீரோ மாதிரி இருப்பீங்க. அது கைட்டுங்களா, இதை போடுங்க. இப்பதான் ஹீரோ மாதிரி இருப்பா போல. எல்லாம் கை தட்டுங்க. இவன் மூஞ்சிக்கெல்லாம் ரேபான் கிளாஸ் அச்சே நானே கழட்டு. ரேபான் கம்பெனிக்கே கேவலம். ஐயா ஐயா ஐயோ நீ பேமெண்ட்டை ஸ்ட்ரைட்டாக கை வைக்கிறியா? ஐயா ஒன்றும் இல்லை, உங்களுக்கு வந்து ரகுவரன் வாய்ஸ் சொல்லி தர போகிறேன். ஓகேவா? ரகுவர் வாய்ஸ் வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஆட்டோ ஓட்டினாலே போதும். ரகுவன் சார் வாய்ஸ் நான் சொன்னது எல்லாமே நீங்கள் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, உண்மையாக உடம்புக்கு நல்லது. ரகுவர் வாய்ஸ் ஓகேவா? ஆட்டோ எப்படி ஓடும்? ரெடி ஆகிட்டா போல போய். ஆட்டோ இந்த ரணகளத்திலையும் உனக்கு ஒரு கிளுகிளுப்பு. ஆட்டோ ஆட்டோ எப்படி சத்தம் சத்தம் சத்தம். ஐயா ஆட்டோ போயிடுமா இன்னைக்கு? சவுண்டே வராது ஐயா. கோயம்பேடு வரைக்கும் போனோம். எலக்ட்ரிக் ஆட்டோ. ஓ வா, டெக்னாலஜி காமெடி. குடியா சரி, எல்லா ஆட்டோவும் ஒரே சவுண்டு தான், எலக்ட்ரிக் தான். அது கொடுங்க. பக்பக்கா டொக் தானே ஆட்டோ. சரி பக் ஏதோ ஒன்று கிடக்கு. ஆட்டோட சத்தம் எப்படி இருக்கும்? சரி ஷேர் ஆட்டோ, கோயம்பேடு டு மதுரை ஷேர் ஆட்டோ. சூப்பர் நல்ல ஒரு ஏன்னா வந்து உண்மையாக சவுண்ட் அப்படி இருக்கும். இதுல இருந்து ரகுவர் வாய்ஸ் எப்படி வந்து பாருங்க. என் கூட பண்ணும்போது ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மைக் வச்சுங்க, வால்யூம் எல்லாம். ஏப்பம் விடாதீங்க. ஏப்பம் விட்டா இன்னொரு வாய்ஸ் இருக்கு, அதுக்கு தான் சொல்றேன். கீழே வாங்க, நல்லா குனிய. இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்கல. கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருக்க, நடுவுல பாம்பு வச்சிருக்காரா. ஐயா ஒழுங்கா பண்ணுங்க. இங்க பாருங்க. ரங்கசாமி கொன்னுடும் பாக்குறியா? அவ்வளோதான் பண்ணுங்க. அந்த பாம் எங்க வச்சிருக்கு? ஏதோ சொல்ல வரீங்க. கீழ பாம்.
அந்த ஒருத்தன்டா சிரிப்பு காமிச்சு சொல்லுங்க அந்த டைலாக் சொல்லுங்க, நான் சொல்றேன். இது இப்ப மட்டன் நீங்க கை தட்டல்னு வச்சுக்க, எல்லாரும் சேருக்குள்ளே பாம் செட் பண்ணுவேன், பாம் வச்சிருவேன். உன்னை நம்பி உன்னை கூப்பிட்டா எல்லாரும் வந்திருக்காங்க, அவங்க சீட்டுக்குள்ள பாம் வச்சிருவேன்ற. உனக்கு வெக்கமே இல்லையாடா? சரி ஓகே, அவருக்கு ஒரு நல்ல ஒரு கைத்தறி கொடுங்க. ஜாலியாக வந்து பண்ணாரு, உண்மையாக ஒரு நல்ல ஒரு விஷயம். தேங்க்யூ பிரதர். பண்ண 4 பேருக்குமே வந்து 3 பேருக்குமே நன்றி. சூப்பர், ஜாலியாக பண்ணாங்க. ஏன்னா எல்லாருக்கும் அந்த மனசு வராது, ஜாலியாக ஏற்று பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க. அதை விட முதல்ல ஓப்பனிங்கில் நம்ம வந்து சூப்பராக பண்ண நம்ம டோனி அண்ணன் விஸ்வாசம் அஜித் அவருக்கு ஒரு நல்ல கை கொடுங்க. அவர் தான் யோசிக்காம வந்து பண்ணார், உண்மையாக சூப்பர். தாண்டி இப்போ நாங்கள் எல்லாம் வாய்ஸ் ஏதாவது பேசுவோம், கலாய்க்க கூடாதியா? தளபதி தலை வாய்ஸாக பேசுவோம். கரெக்டாக பேசுனா கலாய்க்க மாட்டேயா? சரி ஓகே, இப்போ தளபதி எவ்வளோ ஃபேன்ஸ்ன்ற வந்து பார்ப்போம். தளபதி ஃபேன்ஸ் ரெடியா? எங்கே சவுண்ட் கேட்கலையே? என்னண்ணே அண்ணன் நீங்களா? அவர் வாய்ஸ் பண்ண போறாரா? வாய்ஸ் பண்ண போறீங்களா? ரெடியாண்ணே? யோசிச்சுங்கண்ணே. சரி வாங்கண்ணே. அண்ணா கோட்ல ஏதாவது இருக்கீங்களா? என்னவா இருக்கீங்க? நான் மனுஷனா இருக்கேன். மனுஷனா இருக்கீங்களா? இல்ல இது அப்பப்போ சொல்லிக்கு வர ஒன்றும் புரியல. இது உங்களுக்கு தேவையா? இரியா, அவர் ஒரு மார்க்கமா தான் வந்திருக்காரு, எனக்கு தெரிஞ்சு போச்சு. அது டிஃபரெண்டா இருக்காரு தெரியுது ஆளு. ஆமா அண்ணா, உங்க காலத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு வாய்ஸ் சொல்லி தரேன். வினு சக்கரவர்த்தி சார் இருக்காருங்களா? வினு சக்கரவர்த்தி. அது இப்படி சொல்லாம நம்ம காலகட்டத்துக்கு சொல்லாம அவர. ஏய் உங்க காலகட்டம் இரியா. அந்த வாய்ஸ் ரொம்ப ஈஸினே. இரி அவரு பெஸ்டா பண்றாரு நினைக்கிறேன். அண்ணா பண்ணுங்க. இந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தீங்க, எந்த ஃபிகரும் மதிக்காத மச்சி. சரி அவர் சொல்லிதாயா? இதே தானே ஒன்றால் இங்கே பிடிங்க, மைக் பிடிங்க. ஏதோ மைக்கு கூட எடுக்க மாட்டேன்றார, ஏதோ ஒரு முடிவில் வந்திருக்காருயா. அண்ணா எரும மாடு இல்லைண்ணே, எரும மாடு மாதிரி கத்துனா அவர் வாய்ஸ் வந்துடுண்ணே. எரும மாடு எப்படிண்ணே கத்தும்? என்னடா கரடி கக்கூஸ் போன மாதிரி ஒரு சவுண்டு? அண்ணா உங்களுக்கு ஃபோன் வருது, அட்டன் பண்ணிக்காதோ இருக்கு. என்ன ஒரு அழகான வாய்ஸ். யோ அவர் பிஸியா இருக்காருங்க, ப்ரோக்ராம்ல இருக்காரு, விஜய் டிவி ஷோல இருக்காரு. இது சொல்லிட்டியா? உரகடத்தில் ஒரு வீடு வாங்க போறாரு ப்ரோக்ராம் பண்ணி. வாங்க 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 அண்ணே வாங்க. கோட்டையில் தேவையில்லைண்ணே வாண்ணே. அவர் முடிஞ்சிச்சின்னு போயிட்டாரியா போன் வந்தவனே. அண்ணே எரும மாடு மாதிரி கத்துனா அவர் வாய்ஸ் வந்துடுண்ணே. எரும மாடு எப்படின்னு கத்தும்? இது வந்து கண்ணுக்குட்டி போட்டோம் எரும மாடு. எல்லா வாய்ஸும் எடுக்கிறாரு எரும மாட்டில். இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, பண்ணலாமா? இங்கே வாங்க. அடி செருப்பால நாயே, அடி செருப்பால நாய. யார பார்த்து என்ன வார்த்தை கேட்ட? யார பத்தி என்ன காத்த கேட்ட? டேய் கேமராமேன், நானும் வந்ததுலேருந்து பார்க்குறேன், அது என்ன பொம்பளை புள்ளைய வளைச்சி வளைச்சி எடுக்கிற, எங்க மூஞ்செல்லாம் எடுக்க மாட்டியா? நீ மட்டும் எங்க ஊரு கொட்டாம்பட்டிக்கு வா, உன்னை எரும மாட்டுற ஏத்தி கழுத மேலே ஏத்தி கரும்புள்ளி சம்புளி குத்துற. என்ன பண்ணுந்த அவரு? நீங்க ரஜினி பேர் அப்படியே வடக்க வச்சு வைக்கிறப்பல. ஆனா சூப்பர் எம்ஆர் வாய்ஸ் சூப்பரா பேசுனீங்க. என்னண்ணே உங்களோட ரசிகர். ஐயோ இது வேற சொல்றாரு. சூப்பர் தேங்க்யூண்ணே. ஓகேண்ணே, கோட்டு போட்டுங்கண்ணே. தேங்க்யூண்ணே. அந்த மாதிரி கொடுங்க. அண்ணனுக்கு ஒரு நல்ல கைது கொடுங்க. அவர் வந்ததுக்கு அவர் ஒன்று பண்ணிட்டு போயிடாரு. சூப்பர் பாஷா ரஜினி மாதிரி போறாரு. ஸோ ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடி? ஐயா வால்யூமெல்லாம் வச்சிங்க. இப்போ பாருங்க, இப்போ தளபதிக்கு அதிகமான கை தட்டுறாங்களா இல்லை தலைக்கு அதிகமாக கை தட்டுறாங்களா பார்க்க போகிறோம். ஸோ ரெடியா? தளபதி பேச ரெடியா? நீங்கள் எல்லாம் ரெடினா பண்ணலாம். ரெடியா? ஓகே, இப்போ பார், இப்போ அப்படி தான் இருப்பாங்க. அந்த வாய்ஸ் பேசும்போது எவ்வளோ பேர் கை தட்டுறாங்க மட்டும் பாரு. பேசுங்க பார்க்கலாம். பாரு, நீ பாரு. என்னது பேசுவியா? பேசுறியா? என் நெஞ்சில் குடியிருக்கும் என் அன்பார்ந்த ரசிகர் பெருமக்களுக்கும் தணிகை குடும்பத்தில் இருக்கிற அந்த நண்பர்கள் பெரியவங்க எல்லாருக்கும் வணங்கண்ணா. சூப்பருங்கண்ணா. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம என் மேல இவ்வளவு பாசம் வச்சுட்டு உங்க எல்லாருக்கும் நான் என்ன கைமாறு செய்ய போறது நண்பா? என் உடம்போட தோல் இருக்குல்லங்க, அது உங்களுக்கு காலுக்கு செருப்பா தச்சு போட ஈடாக நண்பா. ஆனா ஒன்னே ஓட மாட்டேன், கடைசி வரைக்கும் நான் உங்களுக்கு உண்மையா இருப்பேன். சூப்பர். உசு பேத்திரி விட ஒம்மனும் கடுப்பேது கம்முன்னு தான் வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கணும். சார் இந்த டைலாக் நீங்க சொன்னாலும் சொல்லிட்டீங்க சார். எங்க வீட்டாண்ட எங்க மாமா ஒருத்தர் இருந்தாரு,
செம்ம தண்ணியை போட்டு இந்த டயலாக சொல்றாரு விஜய் சார் சொன்னாருன்ட்டு என்ன தெரியுமா சொன்னாரு? சொல்லுங்க. கட்ன பொண்டாட்டி உம்முனும் மச்சினிச்சு கும்முனும் தான் வாழ்க்கை ஜம்முன்னு இருக்க நண்பா. இப்படி ஒரு நிமிஷம், இதுக்கெல்லாம் என்கரேஜ் பண்ணாதீங்க. இல்ல சார், என்கரேஜ் பண்ணல, அப்படி சொன்னாருன்ற. இல்ல இந்த மாதிரி ஆளுங்க வந்து லைஃப்ல நிறைய இடத்துல நம்ம டிராவல் ஆகிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் நம்ம கண்டுக்க கூட கேட்டு விட்டு போயிட்டே இருக்கணும். சூப்பர். என்ன கூட வந்து ஆரம்பத்தில் எல்லாம் சொல்லாங்க, இவெல்லாம் மீடியாவில் இருக்கிற ஆள், இவெல்லாம் இண்டஸ்ட்ரிக்கு வரக்கூடாத ஒரு ஆள், இவன் மூஞ்சி சரியில்லை, முகம் சரியில்லை, டான்ஸ் இல்லை, ஆள் கருப்பாக இருக்கான், ஆசியமாக இருக்கான், அப்படி இப்படி சொன்னாங்க. தனிகை குடும்பத்துக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்கோ அதே மாதிரி எனக்கும் பிரச்சனை இருந்தது. அந்த பிரச்சனையை தாண்டி இன்னைக்கு ஒரு சாதனையில் உங்கள் விஜயை வந்திருக்குன்னா என்னோட ஹார்ட் ஒர்க்கு தான். அது விஜய் இருந்தாலும் சரி, இந்த தணிகை விளையாட்டோட ஈவெண்ட் இருந்தாலும் சரி, எல்லாமே ஒன்றுதாங்க. ஹார்ட் ஒர்க்கு மட்டும் போடுங்க, வேற எதையும் நம்பாதீங்க. சூப்பர். லைஃப்ல எப்படி நம்ம அவங்கள மாதிரி ஆகணும், இவங்கள மாதிரி ஆகணும், அதெல்லாம் ஆசைப்படாதீங்க. அது அவங்களே இருக்கிறாங்களே, நீங்களா வாங்க. யாரோட அடையாளத்தை எடுக்கிறது, உங்களோட அடையாள உலகத்துக்கு பதிவு பண்ணிட்டு போயிட்டே இருங்க. சூப்பர்ண்ணா, நன்றி. கை தட்டியே அனைத்து ரசிகர்கள் நன்றிங்கண்ணா, வணக்கண்ணா. சூப்பர் சூப்பர். உண்மையா தளபதிக்கு நல்ல கை தங்க. இப்போ தலை ஹலோ. அதான் சார், அந்த மைக்கு சரியில்லை சார், இந்த மைக் நல்லா இருக்கு சார். கண்ணாம்பூச்சி ரே கண்டு போடு யாரு சார்? இந்த ரைஸ் எல்லாம் பழசாயிடுச்சு. இப்ப லேட்டஸ்ட் என்ன தெரியுமா? உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போயிடுச்சு, கத்திரிக்காய் கூடக்குள்ள தூங்க போயிடுச்சு. தான் சார் ட்ரெண்டு. ஏய், நான் தனியாள் இல்ல. அப்ப சித்தாளா சார், இல்ல கொத்தனாரா, இல்ல மேஸ்திரியா, யார் சார் நீங்க? ஏய், என்ன கலாச்சா எனக்குன்னு குரல் கொடுக்க ஒரு கூட்டம் இருக்கு. அது தெரியும் சார். அது எது சார்? இந்த திருப்பதி இறங்கி போருவேன்ல, ஏறி போருவேன் சார். நீங்க மட்டும் இல்ல சார், இங்க இருக்கிற யாரு திருப்பதி போனாலும் ஏறி தான் சார் போய் அவன மலை மேல இருக்குது இல்ல சார். தம்பி மயில் வாங்கணும். ஆமா சார், தம்பிக்கு மயில் வாங்கணும், தங்கச்சிக்கு பாவாடை சட்டை வாங்கணும், எல்லாம் ஐநாவரம் பஜார்ல வாங்கிட்டு போயிடுறேன் சார். ஏய், சோறு போட்டவெல்லாம் அம்மா. அப்போ குழம்பு ஊத்துனவங்களாம் சின்னம்மாவா சார்? பொரியல் வச்சு பெரியப்பாவா சார்? என்ன சார் சொல்றீங்க? ஏய், மறுபடியும் சொல்றேன், என்ன கலாச்சா எனக்குன்னு குரல் கொடுக்க ஒரு கூட்டம் இருக்கு. அது எது சார்? அந்த பச்சை கலர் தாவணியா அவங்க எங்க சொந்தக்கார சார். அது எது? அந்த நீல கலர் சுடிதார் அவங்களே எனக்கு சொந்தக்கார சார். அது நல்லா பாரு சார், அது வயசான பாட்டி சார். ஏய், தெரிக்க விடலாமா? கொஞ்ச நேரம் அவங்கள சிரிக்க விடலாமா? சூப்பர். உண்மையாவே நல்லா பண்ண பயணி பட்டாத்து ஒரு நல்ல ஒரு கைத்தட்டு. அடுத்தது, நீங்க வந்து எப்பவுமே வந்து பட்டாளத்துக்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிக்கும். கோட்டா சீனிவாசர் வில்லன் படத்தில் வருவார். நிறைய படத்தை பார்த்த வில்லனாக வந்திருப்பாரு. திருப்பாச்சி படத்தை கூட பார்த்துருப்பீங்க, சாமி படத்தை பார்த்துருப்பீங்க. அந்த கோட்டா சீனிவாசன் அப்படியே நானும் அவரும் கலக்க போது யாரில் பண்ணி தான் வின் பண்ணோம். ஸோ எங்களுக்காக பண்ணுங்க பட்டாலும். ஏன் இந்த பைக்? ஹலோ ஹலோ செக். நம்ம விஜய் டிவியில் பண்ண மாதிரி கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்குவோம். சரி, ஓகே, பண்ணுங்க. அந்த வாய்ஸ் இப்போ நான் பேசுகிறேன். கோட்டா சீனிவாசன். எனக்கு வருஷ கணக்குல வாழணும்னு ஆசை இல்ல. செத்து போ. 20 வருஷம் 6000 சொச்ச நாள் என் கூட இருந்து எனக்கு ஆக்கி போட்டு என் துணியை துவைச்சி போட்டு இருந்த பிடாரி மக. ஹலோ. என்ன பார்த்து நாளைக்கு ஒரே ஒரு நாள் வாழ்ந்தாதான் ஆம்பளை. நீ ஏன்னா பொண்டாட்டி கேட்டா அவ்வளோ போய் கேட்டா என்ன தூப்புற? சனிய சகட, நீங்க மட்டும் என்ன எலெக்ஷன்ல ஜெயிக்க வச்சிக்கலனா உங்க வீட்டுக்கு 24 மணி நேரமும் தண்ணி வரும். பைத்தியமே, இங்க வா. 24 மணி நேரம் தண்ணி வந்தா வீட்டுக்குள்ள எல்லாரும் மூழ்கி செத்து போயிட மாட்டாங்க. நான் உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு பேச மாட்டவே. ஏன்? நேத்துக்கு தான் மீன் விற்கிற அக்கா உள்ள வச்சு வெளியே இல்ல என்ன? அது மீன் 1000த்துக்குவே. அது மீன் 1000த்துக்கா இல்ல நீ 1000த்துக்கா? நான் பேசும்போது பொழுதுபோக்காத்தாவே தெரியும், ஆனா பழகி பார்த்தாத்தா இந்த ஆள் ஒரு புறம்போக்குன்னு. சடிய சகட. சூப்பர் 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 படல. அதே மாதிரி எனக்காக வந்து மன்சூர் அலிகான், மன்சூர் காந்திமதி, லேடி வடிவேல் வந்து காந்திமதி ஒரு விஷயம் படிப்பாங்களா? அது பண்ணுங்க. ஓ சூப்பர். பெண்கள் கூட்டம் இருக்காங்க நிறைய பேர். ஸோ பழம்பெரும் நடிகை காந்திமதி அவர்களும் லேடி வடிவேல் அவர்களும் பாட்டாளி திரைப்படம் பார்த்துருப்பீங்க. ஸோ 2 பேரும் பேசியிருந்தா எப்படி இருக்கும் பார்ப்போம். அடே ஐயா 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 ஐயே
அடே கல்லு மறுக்கிற என் புருஷனை அந்த கரிச்சட்டி காய்ச்சி நான் கரெக்ட் பண்ணிட்டு போயிட்டாலே. என் முழு விட்டு முனியம்மா எதிர் விட்டு ஏகவழி எல்லாரும் ஓடி வாங்கி அடியே என் புருஷனை கரெக்ட் பண்ணி சொத்தெல்லாம் எடுத்து போல பார்த்த நாக்கு எடுத்து வச்சு தச்சு விடுவேன்டி, தச்சு விடுவேன். அடி போடியா கூறு கட்ட குக்கரு அம்மா ஜல்லிக்கு பிரயோஜனம் கிடையாது. நானும் உன் புருஷனை சேர்த்து பவனே ஆகாது பயந்தானே ஆகும். சூப்பர் 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 சூப்பர், நன்றி, தேங்க்யூ, சூப்பர். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச ஒரு வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாருமே கடவுளாக பார்த்துக்கொண்டு கூட நம்ம கேப்டன் விஜயகாந்த் சார் அவரை மாதிரி தான் இப்போ பேச போகிறோம். இது உங்களுக்காக. எல்லாருக்கும் வணக்கம். இந்த தணிகை நிறுவனம் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்கே வந்திருக்க அனைத்து நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னைய பெரிய காசு 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 பணம் என்னைய கோடி கோடியாக சம்பாரிச்சு எங்கேயா போய் சேர்க்க போறீங்க? செத்தா கூட அருணகர் ஆர்த்தோடு உள்ள கொண்டு போய் பார்த்தீங்கன்னா போய் நீங்களும் காசு தான். இந்த நம்ம தணிகை நிறுவனத்துக்காக இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க இல்லையா? சாப்பிட்டு பாதி பேர் போனாலும் ஆனால் மிச்சம் இவ்வளோ பேர் நிகழ்ச்சி இருந்துப்பாங்களே, இதையா மனசு. வேற என்ன சொத்து ஒன்றும் கிடையாது. என்னைய எடுத்துட்டு போறோம், எதை கொண்டு வந்து ஒன்றும் கிடையாது. இதோ இல்லையா, இது போதும். வேற இன்னும் கைத்தட்டிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த கேப்டனுக்கு கூட இல்லைனாலும் ஏதோ மூலியமா நல்லதை செஞ்சு கொண்டு கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கைத்தட்டிய எல்லாருக்கும் மனமார்ந்த எல்லாரும் நல்லா இருக்கணும். சந்தோஷம் சந்தோஷம், நன்றி, தேங்க்யூ, சூப்பர் சூப்பர், தேங்க்யூ. அடுத்தபடியாக நம்ம மைக்கேல் லகேஷன் அவரை கூப்பிட்றோம். மைக்கேல் வாங்க. கலக்க போவது யார், வினர், அசத்த போவது யார், இந்த மாதிரி பல இதில் பண்ண மைக்கேல் எங்களுக்காக வந்து பேசுதான். இப்போ டைம் இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக ட்ரெயினை விட்றீங்க. இப்போ இந்த நம்ம தணிகை நிறுவனத்தை வந்து நிகழ்ச்சி பண்ணுறதுக்கு இந்த 36வது ஆண்டுல இங்கே ஒரு ட்ரெயின் வருது, சரியான ஒரு ஸ்பீடு. செக் சாமி டிலேவா? செக் டிஸ் வால்யூம் நல்லா வச்சுக்கண்ணா. மானிட்டர் செக். நீ செக் பண்ணுற நேரத்தில் ஒரு வாய்ஸ் பேசிட்டா? செக் செக். போகலாமா? போகலாம். சரி, பேசுறதுக்கு டைம் இல்லை. தணிகை நிறுவனத்துக்கு நன்றி. நிகழ்ச்சியை சீக்கிரமாக முடிச்சாகணும். அதனால் ஸ்ட்ரைட்டாக ஹெலிகாப்டர் நீங்கள் ட்ரெயின் விட்டுருக்கலாம். ட்ரெயினா? ஹெலிகாப்டர் ட்ரெயினா? ஹெலிகாப்டர். எல்லாம் அவங்க வலது கையை தூக்கி சொல்லுங்க. இவனை பண்ண சொன்னா நமக்கு வேலை வைப்பான். இந்த மைக் வச்சு, இந்த மைக் சூப்பர் சூப்பர். ஹலோ செக். செம்மையா இருக்கு. ஹலோ சொல்லுங்க சொல்லுங்க. துப்ப கூடாது, துப்ப கூடாது. இல்ல அவங்க துப்புனாங்க அதான் அவர். ரெடி ரெடி. இந்த அப்படின்ற சவுண்ட்ல இந்த இடத்துல ஒரு ஹெலிகாப்டர் வந்து அப்படி பறந்து அப்படி போனா அப்படியே இருக்கும். ரெடி 1 2 3 எல்லாரும் சொல்லலாம். ஹெலிகாப்டர் மட்டும் தான் ஓட நினைக்கிறேன். டிலே. சூப்பர் சூப்பர் சூப்பர், சாமா மைக்கேல். இப்போ வந்து ஒரு ட்ரெயின் ட்ரெயின் போறதுக்கு ஒரு சின்ன ஒரு ஹாலிவுட் படத்துல ஒரு சின்ன சீக்வன்ஸ் மட்டும் பண்ண போறேன். சரி, ஒரு 10 குதிரை ஓடுது. சரி, 10 குதிரைன்றது ஒரு 2 குதிரை வச்சுங்க, டைம் இல்லை. 8 குதிரை ஓடுது. சரி, ஒரு 10 சோல்ஜர்ஸ் சுடுறாங்க, ஷூட் பண்றாங்க மிலிட்டரியில இருந்து. ஓகே, அது ஷூட் பண்ற சவுண்டும் சொல்லாமே பண்ணலாம். அப்படியே அந்த குதிரை ஓடுற சவுண்டும் கணக்கிற சவுண்டும் சேம் டைம் ஒரு 3 ட்ராக்கை வந்து ஒன்னா பண்ண போறேன். ரிஸ்க் தான், இருந்தாலும் உங்களுக்காக மக்கள் கை தட்டுறாங்க. நல்லா போதும் லிஸ்ட் பெருசா போகுது. பண்ணிடலாமா? பண்ணிடலாம். வா பண்றமா? ரெடி அண்ணா? ரெடினா? Shoot them, shoot them, shoot them, shoot them. இங்க ஒரு கழுதை வந்துட்டு இருக்கு. சாரி, ஆட்டுக்குட்டி வந்துட்டு இருக்கு.
சாமா சாமா இப்போ ட்ரெயின் இப்போ ட்ரெயின் Train. ஓகே. பயணிகளின் பணிவான கவனத்திற்கு தனியிலிருந்து புறப்படும் சூப்பர் பாட் எக்ஸ்பிரஸ் இன்னும் சற்று நேரத்தில் இங்கிருந்து கிளம்பி மீண்டும் இங்கு வந்தடையும். சாணிபாடி அக்லிகாடி வேசார்பாடி मुझे उठिया कैस्ट नीचे की गाड़ी नंबर एक्सप्रेस का जाएगा இதுக்கு மேல हिंदी தெரியாது கை தட்டுங்கன்னு சொல்ல வந்தேன். ட்ரெயின் விடுங்க. அவர் நடிக்கிறாங்க. அடி அடி ஃப்ளைஓவர் பிரிட்ஜ் மேல போகுது. டேய் இறா அவனை நிறுத்தலடா. நான் நிறுத்திட்டு ட்ரெயினை. ஏடா கஷ்டப்பட்டு எடுத்துருக்கேன் அதுக்குள்ள பாலத்தை டைம் இருக்கு இவ ஆரம்பிச்சிட்டா. டைம் இருக்கு அன்னார்குடி அன்னார்குடி சபோசா சுக்கு காபி தொண்டைக்கு ரொம்ப நல்லது. நீ குடி. இஞ்சி மரப்பா சூடான பொண்டாட்டி ஏய் அது போண்டாடி தானடா. பொண்டாட்டி எச்டிபி ஓடுறது. ஏய் அதனால எச்சத்து போட்டு ஸ்டாம்ப் பேப்பர் பா. அறாம கொய்யா பழம் கட் பண்ணதா. நெய் பிஸ்கெட் ஒரே நீங்க ட்ரெயின் விடுங்க சார். இப்போ 200 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ட்ரெயின் பாலத்துல போகுது. கிராஸ் ஆகுது. Thank you. கொஞ்ச நேரத்துல பேசினா அப்படியே தவுல் அடிக்கிற மாதிரி ஆயிடுச்சுடா. 1000 கிலோமீட்டர் வேகத்துல ஒரு ட்ரெயின் புல்லட் ட்ரெயின் கிராஸ் ஆகுது. எப்படி போய் பாப்போமா? நல்ல ஒரு கை கொடுங்க பயணிப்பட்டதுக்கு. ஏன்னா சாதாரண விஷயமே கிடையாது. ஒரிஜினலா பண்ண போறேன். இன்னைக்கு அவர் கத்துக்கிட்டு அவ்வளவு வேகத்துக்கு ஓட்டுறாருன்னா சாதாரண விஷயம் கிடையாது. 1000 கிலோமீட்டர் வேகத்துல. ரெடியா? ட்ரெயின் வரப்போகுது. ரெடி போயிச்சு. ஐயோ அவ்வளவு செகண்ட்ல போயிடுச்சா வண்டி? நானே பண்றது 1000 கிலோமீட்டர் வேகம்ல. உயிரை குத்து பண்ணிட்டு இருக்கான். நீ ஒரு காரி துப்பிட்டு 1000 கிலோமீட்டர் வேகத்துக்கு போட்டுட்டு. சரி நீங்க ஓட்டுங்க. ஒரு தூரத்துல ஒரு இம்போர்ட்டட் ரேஸ் பைக் வருது. ரேஸ் பைக் லிஃப்ட் கேக்குறேன். எக்ஸ்கியூஸ் மீ லிஃப்ட் ப்ளீஸ். நம்ம 3 பேருமே கேட்போம். ஓகே 3 பேரை கேட்டா அப்ப யார் காரணம் ஓட்டுறது? லிஃப்ட் தானே கேக்குறோம். சரி ஓகே பின்னாடி உட்கார்ந்து போலாம். கேளுங்க. எக்ஸ்கியூஸ் மீ கொஞ்சம் லிஃப்ட் கொடுக்க முடியுமா அண்ணா? லட்சுமியா? எக்ஸ்கியூஸ் மீ. ஓ எக்ஸ்கியூஸ் மீ. எக்ஸ்கியூஸ் மீ. போய்ட்டான். அந்த கொசு அடிச்சிட்டேன். இப்போ இன்னொரு கார் பெரிய லக்ஸரி கார். எக்ஸ்கியூஸ் மீ லிஃப்ட் ப்ளீஸ். வாங்க தள்ளி வாங்கப்பா. கார் அவ்வளவு வேகத்துல போது போட்டோ எடுத்துருக்கீங்க. ஒரு பெரிய டேங்கர் லாரி. ஒரு அந்த டயரோட சவுண்ட் மட்டும் கண்ணை மூடி கேளுங்க. ஓகேவா? அந்த சவுண்ட். ஆனா கண்ணை மூடி கேட்பேன். அதே மாதிரி எல்லாம் காண்டாயிடுவேன். அது சொல்றேன். ஓகே. பெரிய டேங்கர் லாரி கிராஸ். இது யாரும் கண்ண மூடியே. ஆஹா சூப்பர். மைக்கேல் என்னன்னா அந்த நல்லா இருந்து கார் ஒன்று விட்டீங்களே அந்த கார்ல வந்து செட் ஆன் பண்றோம் பாட்டு போடுறோம். அப்ப எப்படி ஓடும் அந்த கார் போயிட்டு இருக்கும்போது செட் காரை ஸ்டார்ட் பண்ணுங்க. சீக்கிரம் எவ்வளவு ஸ்டார்ட் பண்ணுவீங்க? அவங்க கை தட்டினா தான் ஸ்டார்ட் ஆகணும். ஓகே இங்க பாருயா. ஐயோ இங்க நான் போறேன். ரொம்ப நேரம் ஸ்டார்ட்டே பண்ணுவான். ரெடியா? சார் கொஞ்சம் சாங் போடுங்களேன். ஒரே நிமிஷம் போடுங்க சார். கார்
சார் கார் ஓட்டுறீங்களா சாங் போட போறீங்களா? சார் ஒரு தமிழ் பாட்டை போடுங்க சார். ஏதாவது பாடுங்க ஒரு பாடுங்க. பொண்ணு ஒண்ணு நான் பார்த்தேன், சபு மீட்ட சிரிக்க சொல்லி கேட்டேன், அவ சிரிச்சா சிரிப்பில 100 பேர் செத்து போயிட்டா. ஐயோ 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 பாப்பு ஓ பாப்பு பாப்பு பாப்பு. ஆஹா ஆஹா சூப்பர் 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 சூப்பர். அழகா பண்ணீங்க மைக்கேல். உண்மையாவே பெரிய விஷயம். அனிமல்ஸ் ஏதாவது பண்ணலாமா? அனிமல்ஸ் சொல்லுங்க. வெளியே போங்கடா ஐயோ ராஸ்கல்களா. ஓகே அனிமல்ஸ். ஒரு நிமிஷம் லாஸ்ட்டாக வந்து ஒரே ஒரு வாய்ஸோட இந்த ஷோவை நாங்கள் முடிக்கலான்னு இருக்கோம். ஸோ இது யார் வாய்ஸ்ன்னு சொல்லுங்க, அவங்க நம்ம தனிகை டீம் கிட்ட சொல்லி ஒரு gift வாங்கி தரேன். ஓகேவா? யார் வாய்ஸ்ன்னு சொல்றீங்க? இருங்க இன்னும் நான் பேசவே இல்லையே. அண்ணன் பார்த்தீங்களா? ஐயோ என்ன கோம் தேக்கா, நல்லா காமெடி பண்ண வியாபாரம் ஆகாதா? நான் காமெடி பண்ண போது தண்ணிலாம் குடிச்சு நிற்கிறேன். யார் வாய்ஸ் கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம். இப்படியே நான் யார் வாய்ஸ் சொல்லு. என்னது கிங்ஸ்லி கரெக்டாக சொல்லிட்டாரு. எங்க எல்லாருக்கும் நீ தான் கிஃப்ட் கொடுத்தான மாட்டினியா? ஓகே சூப்பர் சூப்பர். தேங்க்யூ. கை தட்டிய அனைத்து தனிகை நிறுவனத்துக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி செய்கிறேன். தேங்க்யூ. ஏன்னா அவ்வளோ பேரும் வந்து அழகாக ஒரு க்ரௌடு கலையாமல் இருந்து ஒரு கலைஞர்களை வந்து அவ்வளோ உற்சாகப்படுத்தினா சாதாரண விஷயம் கிடையாது. உங்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றி வச்சுருக்கேன். தேங்க்யூ தேங்க்யூ. எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ 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 தேங்க்யூ. தேங்க்யூ நன்றி.